ஆனந்த் சங்கர் கூட அரிமா நம்பி படத்தில் சாங் ஒன்று ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு டைரக்டர். ஸோ எனக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி டைரக்டர்ஸ் இருக்கணும், எப்படி அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கணும், வேகமாக வேலை பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டான களங்களில் யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பணும். அது மாதிரியான ஒரு டைரக்டர் ஆனந்த் சங்கர். எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு ஸ்டார்பக்ஸில் மீட் பண்ண ஒரு டியூன் போட்டு காட்டினார். ஹாரிஸர் ஒரு டியூன் செம்ம கேட்சாக இருந்துச்சு, ஹலினா டியூன். ஸோ அந்த டியூன் கேட்டுட்டு அந்த சாங் ஒரு ஜென்ரல் லவ் சாங், ஆனால் அந்த சாங் தான் அவங்க 2 பேரோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அவங்க 2 பேரும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெக்கேஷன், ஒரு ரொமான்டிக் வெக்கேஷன் மாதிரின்னு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது சொன்னார். லைக் எப்படிலாம் ஷூட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதோட ஐடியாலாம் சொன்னார். பெப்பி டியூன் ஆக்சுவலி ஹாரிஸரோட ஆல்பம்ஸில் எப்போவுமே ஒரு சாங் வந்து அந்த சூப்பர் பெப்பி ரொமான்டிக் நம்பர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜானர் இது ஹாரிஸரோட அந்த ட்ரேட்மார்க் ஜானர். அந்த மியூசிக்கே ஆக்சுவலி எல்லாமே மோஸ்ட்லி கொண்டு வந்துடுச்சு, என்னென்ன வேணும் அந்த பாட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணேன். இதில் என்னென்னா ட்ரெடிஷ்னலாக போகிற மாதிரி இல்லாமல் ஹாரிஸர் வந்து இந்த படத்தில் நான் எழுதின 2 பாட்டுக்குமே ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பிடிச்சிருந்தார். ஒரு பல்லவி, ஒரு சரணம், திருப்பி அந்த பல்லவி ரிப்பீட், ஆனால் வேறு வேர்ட்ஸ். ஸோ இது மாதிரி 2 பல்லவி ஒரு சரணம்ன்ற மாதிரியான கான்செப்ட் வந்து இப்போது அந்த ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு பல்லவி 2 சரணம் திருப்பி ஒரு பல்லவின்ற மாதிரியான இதை பிரேக் பண்ணிவிட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 2 பாட்டுமே இதே பேட்டர்னில் தான் பண்ணும். ஸோ அதுவும் அவர் வந்து கேட்ட அந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டு ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது துகிரே வெண் துகிரே என் இதயம் துளைத்த துகிரேன்னு ஆரம்பிக்கும். துகிர்ன்றது வந்து பவளம், ஒரு வெண் பவளம் மாதிரி என்னோடய இதயத்தை துளைச்சிக்கிட்டு உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாட்டு. அந்த பல்லவி வந்து முதல் பல்லவி வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ஓப்பன் ஆகும். 2வது பல்லவி கொஞ்சம் லைட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பல்லவி வந்து கொஞ்சம் லைட்டராக பண்ணோம். காதல் விடுமுறையே நீ வருடம் முழுதும் தொடரு, ஆசை தொடுத்திரையே என் விரல்கள் தடவப்படரு, வெயிலில் குளிக்கையிலே நான் உனது மேனித்திரையா. ஸோ இது மாதிரி அந்த தொடுதிரை வந்து டச் ஸ்க்ரீனுக்காக, அப்புறம் மேனித்திரை வந்து சன்ஸ்க்ரீன். ஸோ இது மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஒரு பீச்சில் அந்த ஒரு ரொமான்டிக் ஹாலிடேயை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த செகண்ட் இது போகும். பல்லவி போகும்போது ஒரு ஃபுல்லாக ரொம்ப லைட்டாக கொண்டு வந்துடுங்க, ஃபுல்லாக கொஞ்சம் இந்த மாடர்ன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக கொண்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஹாரிஸர் வந்து கேட்டார். ஸோ 3வது அந்த கடைசி செக்மெண்ட், அந்த சரணம் செக்மெண்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அந்த செக்மெண்ட். ஸோ ஒரு ஹெவியாக ஒரு துகிரேன்ற ஒரு வேர்டில் ஆரம்பித்து ஒரு காதல் விடுமுறை ஏன்ட்டு கம்மியாகி அப்புறம் ஒரு செல்ஃபிக்குள் சிக்கி கொண்டு சுழலுது பூமின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீனேஜர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அந்த 3வது பல்லவி போகும். ஸோ அதுதான் வந்து ஹலினா சாங். அந்த ஹலினா சாங் ரெக்கார்ட் பண்ணதும் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஹலினா வந்து பாடினது வந்து கிறிஸ்டஃபர், அவரோட முதல் பாடல் இது படத்துக்கு. அப்புறம் உஜ்ஜயினி வந்து அங்கே தான் மீட் பண்ணேன் நான் ஃபஸ்ட் டைம். அவங்க ஏற்கனவே என்னோடய பாடல்கள் 2 பாடல்கள் பாடியிருக்காங்க. நான் முதல் தடவையாக அவங்க வந்து இந்த பாடலில் தான் வந்து சந்தித்தேன். அவங்களோட வாய்ஸும் வந்து அந்த சரணமில் தான் வரும், ஆனால் அந்த வாய்ஸ் வந்து செம்ம மேஜிக்கலாக இருக்கும். எஸ்பெஷலி அவங்க திருப்பி அந்த ஹலினான்ட்டு அவங்களோட வாய்ஸில் ஆரம்பிக்கிற சமயத்தில். அதே மாதிரி அந்த மேல் வாய்ஸும் கிறிஸ்டஃபரும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வாய்ஸ். இது ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு ஒலிப்பதிவு பண்ணுவோம். நியர்லி ஒரு 2 நாள் ஒலிப்பதிவு பண்ண பாட்டு இது அந்த ஹலினா. ஹாரிஸர் வந்து டியூனில் நிறைய போட்டிருந்தார். கசனான்ற மாதிரியான டியூனில் வச்சு தான் போட்டிருந்தார். நான் வந்து ஹலினான்ற ஒரு நேம் சஜஸ்ட் பண்ணேன். ஒரு நேமாக சவுண்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மீனிங்லாம் என்னென்னு பார்க்கல. மீனிங் இருக்கணும்னு இல்லை, அந்த இடத்துல மீனிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணோம். அந்த இடத்துல அது மாதிரியான சவுண்ட்ஸ் வச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹலினா வந்து சவுண்ட்ஸ் ஒரு பெண்ணோட பேர் மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ அதனால் அதோட மீனிங் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணல. எனக்கு ஆனந்த் சங்கர் மேலே எப்போவுமே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அரிமா நம்பிலேயே அவர் சில பாடல்கள்லாம் படமாக்கின விதம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதில் அந்த இதயம் பாட்டாகட்டும், இன்னும் சில பாடல்கள் ஆகட்டும், ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு அந்த சாங். இல்லை விக்ரம், நயன்தாரா அவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னும் போது வித் ரொம்ப இவ்வளோ நல்ல ஒரு டீமோட கண்டிப்பாக அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார், ரொம்ப நல்லா அவுட்புட் கொடுப்பாருன்னு தெரியும். ஆனால் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹலினா டீசர் வந்து ஏன்னா செம்ம ரிப்பீட் வர்தியாக இருந்துச்சு. அதில் அந்த யூஸ் பண்ணியிருந்த கலர்ஸ், அந்த பேக் ட்ராப், அந்த மியூசிக்கோட சேர்ந்து ஜெல்லாகி இருந்த விஷயம், அந்த ஸ்டைல், விக்ரம் நயன்தாரா அவங்க 2 பேரோட ஸ்டைல் எல்லாமே வந்து லைக் ரொம்ப அழகாக ஜெல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த சாங்கும் முழு பாடலும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நம்புகிறேன். இருமுகன் படத்தை ஆர்ஆர் சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த இருமுகன் படம் பெரிய வெற்றி பெறுறதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எங்கள் ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.